நான்வெஜ் டேஸ்ட்டில் ஆனால் நான்வெஜ் பயன்படுத்தாமல் நான்வெஜ்ஜுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை சாப்பிட்றவங்கெல்லாம் கறியான்னு கேட்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். உங்கள் வீட்டில் உள்ள பொருள்களை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை இப்படி நறுக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் அரை கொத்து மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிருங்க. இப்போ அதுலேயே ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், உப்பு தேவையான அளவு, 1/4 கப் கடலை மாவு, 3 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நீங்க பிசையும் போதே நல்லா அளவு பார்த்துக்கோங்க. காலிஃபிளவர் நல்லா கொஞ்சம் ஈரம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கடலை மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சு இப்படி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வர மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சி அதை அப்படியே ஒரு தட்டில் அடுக்கி வச்சிருங்க. நீங்க உருட்டும் போது இப்படி நீட்டமான பால் ஷேப்ல உருட்டிங்கன்னா பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். இதை அப்படியே கொஞ்ச நேரம் பிளேட்லயே காய விட்டுருங்க. அப்போ வறுக்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும். காலிஃபிளவர் உங்களுக்கு அவ்வளவா தண்ணி விடாது, அதனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை, சீக்கிரம் காஞ்சிடும். அதுக்கப்புறம் சூடு மிதமான எண்ணெயில போட்டு பொரிச்சிடுங்க. பொரிக்கும் போது ரொம்ப பொறுமையா பொரிச்சிடுங்க. அப்பதான் உள்ளேயும் வெளியிலயும் நல்லா கிறிஸ்பியா பிரவுன் கலர்ல இருக்கும். இல்லாட்டினா சீக்கிரம் தீஞ்சு போயிடும். இப்ப அதை அப்படியே பிளேட்டுக்கு மாத்தி வச்சிருங்க. கடைசியா தான் இதை குழம்புல சேர்ப்போம், அதனால நீங்க பிளேட்ல இருந்து அது ஒரு ஹாட் பாக்ஸ்க்கு மாத்தி வச்சிருங்க. இப்ப நம்ம அடுத்ததா இதுக்கு கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியா நறுக்கி ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. உங்க புளிப்புக்கு ஏற்ற தக்காளி 1 இல்ல 2, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இங்க ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. அதோடு கூட ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, இதை எல்லாத்தையும் எண்ணெயில சேர்த்து அதோடு கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரை வதக்குங்க. அதுக்கப்புறம் அதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து அப்புறம் நம்ம அரைச்சு வச்ச பேஸ்டையும் சேர்த்து கொஞ்சமா தண்ணியும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு மூடி போட்டு குழம்புல நல்லா பச்சை வாசனை போய் மேல நல்லா எண்ணெய் மிதக்கிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க குழம்பு. இப்போ இங்கே ஒரு மிக்ஸி ஜார்ல 1/4 கப் தேங்காய், 10 போல முந்திரி பருப்பு சேர்த்து வெதுவெதுப்பான தண்ணியும் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு அதை அப்படியே பால் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. பால் நல்லா கொஞ்சம் திக்காவே இருக்கட்டும், அப்பதான் குழம்பு நல்லா ருசியா இருக்கும். முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு சேர்த்தா இன்னும் கொஞ்சம் ருசியா இருக்கும். இப்ப குழம்பு நல்லா பச்சை வாசனை போக கொதிக்க வெட்டி நம்ம பிழிஞ்சு வச்ச தேங்காய் பாலை அதில் அப்படியே சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டு இன்னும் 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் கடைசியா மல்லித்தலை தூவி குழம்பை இறக்கிடுங்க. சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்ப இந்த குழம்புல முன்னாடியே உருண்டையை போட்டுட்டீங்கன்னா உருண்டை ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். அதனால பரிமாற போறதுக்கு முன்னாடி குழம்புல உருண்டைகளை அப்படியே அழகா நீட்டா போட்டு பரிமாறினீங்கன்னா பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க.